ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான பட் டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் டைமில் இந்த ஸ்நாக்கில் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு பிரெட் பீசஸ் எடுத்துக்கோங்க. நான் நார்மல் பிரெட் தான் எடுத்திருக்கேன். வீட் பிரெட் எடுத்துக்காதீங்க, அது டேஸ்ட் நல்லா இருக்காது. சாண்ட்விச் பிரெட் கிடைச்சாலும் நீங்கள் அந்த பிரெட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட கார்னர் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியான ஸ்நாக் ரெசிபி, ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் கட் பண்ணி எடுத்துகிட்ட பிறகு இப்போ இது 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்நாக் ரெசிபி 1 வீக் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது போல் இப்போ நம்ம 4 பீஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. மற்ற எல்லா பிரெட் ஸ்லைசஸையும் இதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெயை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா பிரெட் பீஸஸையும் இது நம்ம இதில் ஆட் பண்ணிக்கோங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம பொரிச்சு எடுக்கலாம். ரொம்ப கருக விட்டுற வேண்டாம். ஒரு 2 நிமிஷத்துல இது நல்லா ப்ரௌனிஷாக லைட் ப்ரௌனாக மாறி வரும். அது வரைக்கும் இதை பொரிச்சு எடுத்திங்கன்னா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் வந்துச்சுன்னா போதும். இதுக்கும் மேலே விட்டிங்கன்னா கருகி போயிடும். பார்க்கவும் நல்லா இருக்காது, டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. இதே போல் மற்ற எல்லா பிரெட் பீஸஸையும் நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு பேக்கெட் ப்ரெட்டை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நம்ம சர்க்கரையை சேர்த்து சர்க்கரை பாகு ரெடி பண்ணலாம். ஒரு பேக்கெட் ப்ரெட்டுக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க, தப்பு இல்லை. இதில் 3 ஏலக்காவை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சர்க்கரை கரைஞ்சி வர அளவுக்கு மட்டும் நம்ம இது கொதிக்க வச்சா போதும். பாகுப்பதம் வந்துடவே கூடாது. அப்புறம் ப்ரெட்டு மேலே ரொம்ப திக்காக சர்க்கரை பாகு கெட்டியாக ஒட்டிக்கும். அதனால் சர்க்கரை கரைஞ்ச உடனே இந்த நம்ம ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ப்ரெட் ஸ்லைசஸ் பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே இந்த சர்க்கரை பாகில் சேர்த்துக்கலாம். இது நம்ம ஊற வைக்கலாம் வேண்டாம். நம்ம ஒரு நிமிஷத்துக்கு இதில் ஜஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனே இதை வடிகட்டி எடுத்துடலாம். பாருங்கள், இது போல் நம்ம வடிகட்டி இப்போ எல்லா பிரெட் பீசஸையும் இதே மாதிரி ஜஸ்ட் அந்த சக்கரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சுடுங்க. அடுத்ததாக 1/2 லிட்டர் பால் எடுத்து காய வச்சுக்கோங்க. இது பால் நல்லா சுண்டு காய வைக்க போகிறோம். நம்ம பால் கொஞ்சம் கொதி வந்த பிறகு நம்ம இப்போ பால் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ நான் பால் பவுடர் ஆட் பண்ணுறேன். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் இந்த பால் பவுடர் கிடைக்குங்க. 10 ரூபா பாக்கெட்டில் கூட இந்த பால் பவுடர் நம்மளுக்கு கிடைக்கிது. இப்போ இந்த பால் பவுடர் கெட்டி இல்லாமல் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது தொடர்ந்து கை விடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது நல்லா சுண்டி வரணும். இது கொஞ்சம் டைம் எடுக்குங்க. நீங்கள் ப்ரெட்டை கட் பண்ணி பொரிச்சு எடுக்கிற டைமில் கூட இந்த பாலை இன்னொரு ஸ்டவ்வில் நீங்கள் இதை கொதிக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. இப்போ பால் நல்லா சுண்டி வந்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நல்ல மணமாக இருக்கும். பாருங்கள், பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுண்டி வந்து இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சாண்ட்விச் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பிரெட் பீசஸ் எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணியிருக்க பால்கோவாவை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. 1 வீக் வரைக்கும் இதை நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். இதுக்கு மேலே இன்னொரு பிரெட் பீஸை வச்சு லேசாக அழுத்தி விட்டுக்கலாம். எக்ஸ்ட்ராவாக இருக்க பால்கோவாவை நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப அருமையான ஒரு ஸ்நாக் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் பிரெட் பீஸஸை ரெடி பண்ணும் போதே பாலை கொதிக்க வச்சிங்கன்னா வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. எப்பவும் போல் நார்மலான ஸ்நாக் ரெசிபி பதிலாக இது போல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஈஸியான ஒரு ஸ்நாக் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ரெசிபி எப்படி இருந்துச்சு அப்படின்றத ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் அம்மாடி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.